மாற்றுத்திறனாளி மனைவிக்கு ரோஜா கொத்துடன் அவன் தினமும் வீடு திரும்புகிறான். 3 ஆண்டு திருமணத்தில் பூக்கள் ஒரு சுவரை மூடும் அளவுக்கு குவிந்துள்ளன. 3ஆம் ஆண்டு விழாவில் அவன் மது ஊற்றுகையில் அவள் எதிர்பாராத அழகிய பரிசளிக்கிறாள். அதை ஒரு வாரம் கழித்து திறக்குமாறு அவள் மெதுவாக கூறுக. நெகிழ்ந்த அவன் மண்டியிட்டு அவள் கால்களை குணப்படுத்த எதையும் செய்வேன் என உறுதியளிக்கிறான். ஆனால் அவன் குனியும் போது சட்டையில் உதட்டுச் சாயக்கரை தெளிவாக தெரிகிறது. அந்த நேரத்தில் அவனது தொலைபேசி திடீரென அழைப்பாளரின் பெயரைக் கண்டு அவன் விலகி அழைப்பை துண்டித்து வேலை என்று சொல்லி வெளியேறுகிறான். கதவு மூடியதும் அவள் எழுந்து நிற்கிறாள். ஆனால் மகிழ்ச்சிக்கு பதில் வெறுப்பே நிரம்பியிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன் அந்த மனிதனை காப்பாற்ற நடக்கும் திறனை இழந்து சக்கர நாற்காலியில் முடங்கிய நினைவுகள். அவள் மயக்கத்தில் இருந்தபோது அவன் மலையடிவாரத்தில் மண்டியிட்டு அவள் குணமடைய 3000 படிகள் ஏறி வேண்டினான். அவள் விழித்த போது அவனது 100வது திருமண வேண்டுகோளுக்கு அவளை மட்டுமே என்றென்றும் நேசிப்பதாக அவன் உறுதியளித்தான். ஆனால் அந்த வாக்குறுதி இவ்வளவு மெலிதானது என்று அவள் எதிர்பார்க்க 7 நாட்களுக்கு முன் மீண்டும் நடக்க முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கணவரிடம் சொல்ல திட்டமிட்டாள். ஆனால் அறியாத எண்ணிலிருந்து ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அவள் கணவன் மற்றொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்தான். அனுப்பியவளும் அந்த பெண்ணே. கணவன் வேலை விருந்துக்குச் செல்வதாக கூறும்போதெல்லாம் உண்மையில் தன்னுடன் இரவை கழிப்பதாக அவள் துணிந்து மனைவியிடம் கூறி அந்த பெண்ணின் உலகம் ஒரு கணத்தில் இந்த துரோகத்தை தாங்க முடியாமல் தன் நெருங்கிய நண்பரை அழைத்து முற்றிலும் மறைந்துவிட முடிவெடுத்தாள். அவள் தோழி கவனமா யோசிக்கச் சொன்னா. ஆனா அவ தொனி உறுதியா இருந்துச்சு. போன வச்சதும் அந்த பொண்ணு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு பரிசு பெட்டியில கவனமா வச்சா. அதுதான் அவ அந்த முட்டாளுக்கு விட்டு போற கடைசி பரிசு. அன்னைக்கு சாயங்காலம் அமைதியா பெட்டிய கணவன் கிட்ட கொடுத்து வாரம் கழிச்சு திறக்கச் சொன்னா. குத்த உணர்வும் நன்றியும் கலந்த பாக்குல அவன் அதை வாங்கிட்டான். வச்சிருக்கிற பொண்ணு கூப்பிட்டதும் போக எழுந்தப்ப அவ பாக்கு பனிக்கட்டியா மாறிடுச்சு. அன்னைக்கு அவன் அவளை சோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா. பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் கூட வாங்கினான். வெளியில எல்லாம் சாந்தமா தெரிஞ்சாலும் ஆஸ்பத்திரி போனப்ப அவ மனசு அவன்கிட்டே இருந்து தூரமா போயிருந்துச்சு. காதல் ஜோடின்னு மக்கள் நினைச்சாங்க. பக்கத்துல நின்னவங்க பேசிக்கிட்டாங்க. மனைவிக்கு நல்லவனா இருக்கான்னு, நல்ல புருஷன்னு புகழ்ந்தாங்க. இத கேட்டதும் அவளால நக்கலா சிரிக்காம இருக்க முடியல. அப்பதான் அவ போன் அதிர்ந்துச்சு. அதில் கணவரின் நேற்றிரவு அந்தரங்க படங்கள். அவளை ஊனம் என்று கேலி செய்து அவன் அவளை உண்மையில் நேசிக்க முடியாது என்று கூறியிருந்தது. பெண்ணின் கை சிறிது நடுங்கியது. ஆனால் அவள் அமைதியா. அப்போது அவன் அவளிடம் தண்ணீர் பாட்டில் கொடுத்து நன்றாக ஓய்வெடுக்கச் சொன்னான். போலியான அன்பு காட்டும் ஒவ்வொரு செயலும் அவளுக்கு அருவருப்பை. சிறிது நேரத்தில் பெண் வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பு கிடைத்தது.